கைஸ் இன்னைக்கு வேலூர் சிட்டி உள்ள ஒரு ரூபா வச்சுன்னு எப்படியே சர்வே ஆக போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ரெண்டு போட்டாங்களா? தமிழ் தாங்க நான் அப்படியே கொடுத்துட்டுங்களா? என்ன பழம் வேணுங்க? இதுங்களா? ஒன்று 5 ரூபா. இது வந்து ஒரு டசன் 50 ரூபா. நான் வந்து நின்னவனே ஒரு அங்கிள் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. கோட்டையில் ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். பண்ணாரு. கரெக்டாக கோட்டையோட வாசலில் நிப்பாட்டினார். தேங்க்யூ சார். ஃபேஸ் காட்டலாமா சார்? ஃபேஸ் காட்டலாங்களா? இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம கோட்டை சைடில் இருக்கோம். நம்ம ஃபேஸ் இருக்குங்களா? ரொம்ப வெயிலாக இருக்குது. அதை கேப் போட்டுட்ருக்கேன். 1 ரூபா வச்சுக்கிட்டு எப்படி சர்வே போகிறோம் வேறு உள்ள. ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் மைண்டடாக இருந்தது. ஐயோ பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிட்டுருந்தேன். சரி ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிடலாமே, என்ன தான் வந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினாங்க. நான் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது எப்படிப்பா முடியும்? 1 ரூபாய் கண்டிப்பாக முடியாதுப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது கண்டிப்பாக பண்ணணுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டீட்டெயில்டாக தெளிவாக சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமானை வழிபட அவரை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவா, டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டே ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சுத்தமாக பத்தலை. டக்குன்னு வெளியில் வந்து 1 ரூபா இருக்குது, 1 ரூபா வச்சுக்கின்னு அம்மா உணவகத்தில் போய்ட்டு அட்லீஸ்ட் ஒரு இட்லியாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தால் இவர் என்ன நான் சொல்கிறாரு மட்டும் பாருங்கள். நீங்கள் கையேந்தி போவானில் கூட 1 ரூபா 2 ரூபா வச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு ஊரும் பார்த்தாலும் இன்றைக்கி எதனா ஒரு இட்லி வாங்கினாலும் 5 ரூபா, குறைஞ்சப்பட்டு வாங்கினாலும் 5 ரூபா. இந்த அம்மா ஹோட்டல் எடுத்தாக்கா அது வாழ்வாதாரோடைய கஷ்டம் தெரியும். இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லாத கூட ஒரு பிளாட்ஃபார்த்தில் தூங்குறோன்னே என்ன தரேன்னா அந்த 5 ரூபா வச்சுக்கிட்டு சாப்பிட்டு சும்மாக்கி உனக்கு ஃபிட் பாயிண்ட் அடிக்குது. இந்த செயினுங்க இருக்குது, இல்லாத ஃபிட் பாயிட்டுங்கெல்லாம் செய்யுங்க. கவர்மெண்ட் வந்து என்ன தான் போலீஸ் பாதுகாப்பு போட்டாலும் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட முடியாது. ஏன்னா நிற்கால அதனால் வந்து சோம்பேறித்தனம் தான் அதிகமாக இந்த அம்மா ஹோட்டலேருந்து சோம்பேறித்தனம். அந்த அம்மா ஹோட்டல் கட் பண்ணால் அந்த ஒழிப்பு என்னான்றது ஜனங்க ஒழிப்போம். இப்படி போகிறான், யார்கிட்டையாவது 5 10 ஃபிட் பாயிண்ட் அடிச்சிடறான். போனது ஒரு 2 வேலை கழிச்சிடறான். சரி, ஒரு வேலை பட்னியாக இருந்தாலும் 2 வேலை கழிச்சிடறான். மைன் வந்து ஒழிக்கிறது இப்போ ஜனம் கம்மியாகிடுச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எதிர்ங்களா யூடியூப் இருக்குங்களா? எடுக்க சொல்கிறேன் நான். ஐயோ பசி வயிற்று கிள்ளுதேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒன்று மைண்டில் கிளிக் ஆச்சு. சரி கார் துடைக்கலாம், கார் துடைச்சிட்டு அவங்ககிட்ட சம்பாரிச்சிக்கிட்டு போய் சாப்பிட்லான்னு பார்த்தா நான் டிரைவர்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு யாரும் ஒத்துக்கல. கடைசியில் ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஏங்க 20 கொடுக்குறீங்க? இல்லை 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். ஏன் ப்ரோ 10 ரூபா போதுங்க. தேங்க்யூ ப்ரோ. சேனல் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. சந்தோஷமாக 20 ரூபா வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து இதை வாங்கினேன். அந்த சுச்சுவேஷனில் இந்த பிஸ்கெட் கிடச்சது பெரிய ஒரு அமிர்தம் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபுல்லாக சாப்பிட்டு தண்ணி குடித்த பிறகு தான் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு நான் வந்தேன். ஐ மீன் பெட்டராக ஃபீல் பண்ணேன். கோயில் பிரசாதமும் பிஸ்கெட்டும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 10 ரூபா வச்சுக்கிட்டு இப்போ 10 ரூபா காலி பண்ணிட்டேன். சரி இப்போ அதை வச்சுக்கிட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்? சரி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணலாம். அங்கே போய் நம்ம ஸ்டாஃபாக வேலை செய்யலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். கைஸ் இப்போ ஒரு பழ கடைக்கு வந்திருக்கோம். சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு பழம் ஒன்று 5 ரூபாங்க. எத்தனை என்ன பழம் வேணுங்க? ₹50 டசன். பச்சை வாழைப்பழம். என்ன பழம் வேணுங்க?
ஒன்று 10 ரூபாங்களா? ஸோ என்ன பழம் வேணும்? மஞ்சாவூர் சார். ஸோ என்ன பழம் வேணுங்க? எவ்வளோ சார்? இதுங்களா? ஒன்று 5 ரூபா. இது வந்து ஒரு டசன் 50 ரூபா. இது கற்பூரம். இது கொடுத்துட்டுங்களா? 50 ரூபா கொடுத்துட்டுங்களா? இல்லை, இவரு தான் நம்ம ஓனர். இவர்கிட்ட தான் நம்ம வேலை செஞ்சோம். இவர்கிட்ட ஜஸ்ட் நம்ம 10 ரூபா மட்டும் வாங்கிக்கணும். நம்ம வேறு கடைக்கு போக போகிறோம். ஏன் நிறைய கொடுக்குறீங்க ப்ரோ? ஏன் நிறைய கொடுக்குறீங்க? இல்லை போதும், 20 போதுங்க. 20 போதும். 20 மட்டும் வாங்கிக்கணும். தேங்க்ஸ் ப்ரோ. பழ வியாபாரம் நல்லா போச்சுங்க. ரேண்டமாக பீப்புள்ஸ் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. டைம் போனதே தெரியல. முடிச்ச பிறகு பார்த்தா டைம் 4:30 மணி. எல்லா ஹோட்டல்லையும் கேட்டேன், எங்கே பார்த்தாலும் இல்லைப்பா, காலின்னாங்க. கொல்ல பசில் இருந்ததுனால எது கிடைச்சாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். ஸோ கடைசியில் ஏதோ ஒரு ஹோட்டலில் கிடச்சிது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உக்காடுறேன். கொல்ல பசியில் இருந்ததுனால வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மறந்துட்டேன். சாப்பிட்ட பிறகு தான் ஞாபகம் வந்தது. என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ தான் பசியோடு இருந்த வயிற்றை சமாதானப்படுத்தி முடித்தோம். கொஞ்ச நேரம் கண்ணை சமாதானப்படுத்தலாம் ரெஸ்ட் எடுத்தேன். டின்னருக்கு சம்பாதிக்கணும், கோட்டை பார்க்கில் போய் ஃபோட்டோ எடுத்து சம்பாதிக்கலான்னு உள்ளே போனேன். கைஸ், இப்போ தான் ஒரு ப்ரோக்கு ஃபோட்டோ எடுத்தேன். அவர் வந்து நீங்கள் 3 ரூபா 5 ரூபா மட்டும் கொடுங்கன்னு. ஓகே, ஜிபே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாரு. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. கோட்டைக்கு மேலே ஹிந்தி பேசும் வடக்கன்ஸ்லாம் மேலே போய்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு பேசி டூரிஸ்ட் கைடாக இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு சுற்றி காட்டி சம்பாதிக்கலான்னு மேலே போயிட்டு இருந்தேன். You see Mahabalipuram? I am Sutikatting you. 4,000 rupees. Stupid dollar. ரகசிய அறைங்கிறது பாருங்க எப்படி இருக்கு. உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஹாய். நான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தியில் ஒரே வார்த்தை தான். அதுவும் சேட்டு பையன் சொல்லி கொடுத்தான், மே தும் சே பியார் கர்த்தாகும். அதுக்காண்டி நான் சொன்னேன், எல்லாம் எனக்கு குனி வச்சு அடிப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த கோட்டைக்கு மேலே நான் வந்ததே கிடையாது. மேபி ரொம்ப சின்ன வயசில் இந்த கோட்டைக்கு மேலே வந்திருக்கலாம். இதோட அழகை நான் ரசித்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். சன்செட் ஆகிற நேரம், ஸ்கை பாருங்கள். இதே இடத்துல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். லிஃப்ட் கேட்குறேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருட்டு ஆகிற வரைக்கும் இங்கே இதே இடத்துல தான் இருந்தேன். ஒரு கடைசியில் தான் ஒருத்தர் வந்தார். ரொம்ப நேரமாக லிஃப்ட் கேட்டுனே இருந்தால் யாருமே இல்லை. ஒரு ப்ரோ தான் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. போகலாம் ப்ரோ. போண்டா கடையில் வேலை செஞ்சு அந்த வீடியோலாம் எங்கடா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். அது பார்ட் 2ல் டெஃபினட்டாக வரும். பார்ட் 2 இருக்குது. பார்ட் 2ல் இன்னும் எக்கச்சக்கமான கஷ்டமான விஷயங்கள். ஏன்னா இந்த ஹோம்லெஸ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நான் அப்போ தான் ஃபேஸ் பண்ணேன். நான் ஹோம்லெஸ் பீப்புளில் என்ன சம்பாதிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி நினச்சிருக்கேன். பட் நம்ம அந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் உணர்ந்தேன் ஹோம்லெஸ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வருத்தப்படுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு பர்சனலாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றது அந்த ஒரு நாளில் மட்டும் தான் ஃபீல் பண்ணேன். வீடு இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் இது வரைக்கும் ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்க்கு பெருசாக ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கும் தான் இந்த வீடியோ எல்லா ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டு அங்கே நடந்த ஹாப்பியான கம்யூனிகேஷன்ஸ்லாம் பார்ட் 2ல் வரும். வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்ச திருப்தியோடு காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பினேன். பாதி தூரம் நடந்தே வந்தேன். பாதி தூரம் தான் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்து என்னை ட்ராப் பண்ணார். ரயில்வே ஸ்டேஷனில் மேலே உக்காந்துட்டு இருந்தேன். அந்த டைம் தான் என் லைஃப்லேயே மறக்க முடியாத சில நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம்.